ஈரானுடன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அலுவலகத்தில் ஒரு கிறிஸ்தவ பிரார்த்தனையை நிகழ்த்தியுள்ளார். இந்த வீடியோ வேகமாக வைரலாகி வருகிறது. வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் பகிரங்கமாக பிரார்த்தனை செய்வது இதுவே முதல் முறை. நாட்டின் பாதுகாப்பிற்காக ட்ரம்ப் இந்த பிரார்த்தனையை செய்துள்ளார். ட்ரம்பின் வெள்ளை மாளிகை உதவியாளர் டான் ஸ்கோவேனியா இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அனைத்து கிறிஸ்தவ மத போதகர்களையும் பிரார்த்தனை வழிபாட்டிற்காக ஓவல் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தார். பின்னர் ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் தனது இருக்கையில் அமர்ந்தார். பிரார்த்தனை நடைபெற்றது. ட்ரம்பின் பிரார்த்தனையின் போது ஒரு மத போதகர், நீங்கள் அவர் மீது உங்கள் கிருபையையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து பொழிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் வீரர்கள், எங்கள் ஆயுத படைகளில் பணியாற்றும் அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் உங்கள் கிருபையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து பொழிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். தந்தையே, எங்கள் ஜனாதிபதிக்கு எங்கள் தேசத்தை வழிநடத்த தேவையான பலத்தை நீங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறோம் என்று கூறுகிறார். 2021 ஆண்டில் அமெரிக்கா தனது படைகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்பப் பெறும் முடிவை எடுத்தது. அப்போதிருந்து அமெரிக்கா நேரடியாக போர்க்களத்தில் நுழையவில்லை. இப்போது 2026 ஈரானுடன் போர் தொடங்கியது. அமெரிக்கா இந்த போரில் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை ஈரானில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சியோஸ் கணக்கெடுப்பின்படி 50% அதிகமான அமெரிக்கர்கள் இந்த போரையும் ட்ரம்பின் இந்த முடிவையும் எதிர்த்து வருகின்றனர். மறுபுறம் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் உள்ள முஸ்லிம் நாடுகளிடமிருந்து அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். அசோசியேட்டட் பிரஸ் தகவல்படி 2 வளைகுடா நாடுகள் ட்ரம்ப் மீது தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன. ஈரான் அமெரிக்க போரின் போது தெஹ்ரான் 12 அரபு நாடுகளை தாக்கியுள்ளது.